யார்கிட்ட முதல்ல மாதிரி நீங்கள் கதை சொல்ல போனீங்க ஃபஸ்ட்டு? நான் கதையெல்லாம் முதல்ல சொல்லப்படும் சார். முதல்ல வந்து நான் வந்து லேண்ட்மார்க்கில் இருக்கும்போது ஒரு நாள் கதிர் சார் வராரு. கதிர் சார் வந்து ஏதோ புத்தகம் வாங்க வராரு. நான் இங்கே சேல்ஸ்மேனாக இருக்கேன். புத்தகம் வாங்குறாரு. இண்டிபெண்டன்ஸ் பற்றி ஏதோ படம் எடுக்கணும்னு சொல்கிறாரு. நான் என்ன பண்ணேன், புக் எடுக்கணுன்னா ஒரு 40 புக்கு நான் எடுத்து கொடுத்தேன். ரெலவெண்ட் சப்ஜெக்ட்ஸ். ஆமாம், ரெலவெண்ட் சப்ஜெக்ட். அவர் ஆச்சரியமாக என்னப்பா 40 புக் எடுக்கலாம், இல்லை சார் நீங்கள் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் எடுக்கிறீங்களா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் எடுக்கிறீங்களா எனக்கு தெரியல சார், இல்லை இண்டிபெண்டன்ஸ் பற்றி எடுக்கலாம்னு தெரியல. நான் இதில் வந்து ஒரு 10 புக்கு படிச்சிருக்கேன், மிச்சதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு நான் படிக்கணும்னு வச்சுருக்கேன் அப்படின்னா அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் உடனே மறுநாள் நீ கூப்பிட்டு சேர்ந்துக்கன்னாரு. உடனே ரிசைன் பண்ணிட்டு போய் அப்படி தான் சேர்ந்தேன். அவர் ஒரு வருஷம் கூட இல்லை, ஒரு 8 மாதம் இருக்கும்போது எனக்கு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. வெளியே போக சொல்லிட்டாரு. நானும் வந்துட்டு திரும்பி லேண்ட்மார்க்கில் சேர்ந்தேன். லேண்ட்மார்க்கில் சேர்ந்த உடனே அப்புறம் தான் வின்சென்ட் செல்வா வந்து இப்போ இடையில வந்து கதிர்ட்டு எந்த படமும் ஒர்க் பண்ணல. எந்த படமும் ஒர்க் பண்ணல. அவர் ஆஃபீஸில் அவரோட இருந்ததோ. அவர் ஆஃபீஸில் வந்து இந்த கதை அந்த காதல் வைரஸ் கதைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் இருப்பேன். அப்போ நான் ஏதாவது இடக்கு முடக்க கேள்வி கேட்டே இருப்பேன். என்னை வெளியே அனுப்பிடுவாங்க. என்னை எப்பயுமே வெளியே உட்கார வச்சுருவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது, வெளியே உட்காந்துருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது எனக்கு ரொம்ப ஆதர்சமாக ஆர்கியூ பண்ணுவேன். அதாவது அவங்க சொல்லும்போது ஒருத்தர் ரொம்ப அசால்ட்டாக ஒருத்தர் சார் இப்படி பண்ணிடலாம்னு சொல்லுவேன். நான் சொல்லுவேன் அது எப்படி பண்ணவே முடியாதுன்னு ஆர்கியூ பண்ணுவேன். ஸோ என்ன பண்ணுவார், வெளியே உட்காந்து சொல்லுவேன். வெளியே தான் உட்காந்துருப்பேன். வெளியே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஸோ அப்போ சண்டை போடணுன்னா திரும்பி லேண்ட்மார்க்கில் உட்காந்து படிச்சுக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வின்சென்ட் செல்வா வராரு. வின்சென்ட் வரும்போது என்னை ஒரு ஃப்ரெண்ட், அப்போ அவன் வந்து இன்ஸ்டியூட் படித்தவன். அந்த பையன் தான் கூப்பிட்டு வரான். அவன் கூப்பிட்டு வந்து வின்சென்ட் செல்வாட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அப்புறம் வின்சென்ட் செல்வாட்ட கூப்பிட்டு போனேன். வின்சென்ட் செல்வாட்ட போன உடனே எனக்கு வந்து பெரிய ஒரு அவர் என்ன பண்ணார், ஒரு பெரிய டோரை ஓப்பன் பண்ணார். என்னை எல்லா விஷயமும் பண்ண சொன்னார் என்னை வந்து. அதனால் ஸோ வின்சென்ட் செல்வா தான் என்னுடைய ஆதர்சமான ஒரு குருநாதர் அப்படின்னு தான். ஆமாம்.